இதே சில திருநீரை வந்து இங்கே பூசுவாங்க, அங்கே பூசுறவங்க ஆணை வந்து ஒரு பெண் வந்து அந்த பட்டை கொலுசு சலங்கை கொலுசு போடும்போது ஒரு தாயின் கண்காணிப்பில் ஒரு பெண் இருக்கிறாளா, அவள் எவ்வளோ தூரம் அவள் கொலுசை வச்சு ஆன பிறகு அந்த கொலுசு வந்து அவளுக்கு இருக்கக்கூடாது, அந்த கொலுசை மாற்றணும். ஏன்னா அவள் கணவன் மனைவி உறவிலுக்கும் அந்த கொலுசு வந்து ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9443761136. வணக்கம். வணக்கம்மா. ஒரு பதிவுகள்லையுமே நேயர்களுக்கு நல்ல தகவல்களை கொடுத்துட்ருக்கீங்க. அவங்களும் நிறைய சந்தேகங்களை கேட்டுட்டு வராங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு முக லட்சணமாக இருக்கிறது அப்படின்றது நெத்தியில் வைக்கக்கூடிய பொட்டு. குங்குமம் போட்டா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்தே சொல்லுவாங்க. ஆனால் காலப்போக்கில் அது எப்படி மாறிடுச்சுன்னா ஸ்டிக்கர் போட்டு வைக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டோம். அதாவது தள்ளப்பட்டுருச்சு. நம்மளால அதை மாற்றிக்க முடியாது. காதில் தோடு போடுறது, மூக்குத்தி போடுறது, கழுத்தில் செயின் போடுறது, கையில் வளையல் போடுறது, மெட்டி போடுறது, தாலி, கல்யாணம் ஆனவங்க தாலி போடுறது, இந்த மாதிரி பெண்களுக்கான அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன், எதுவுமே போட மாட்டேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களை நம்மளால் பார்க்க முடியுது. பெண்களுக்கான குணம் அப்படின்றது இதுதானா? இப்படி இருக்கிறது சரியா? எனக்கு பொதுவாக பெண்கிறவள் அந்த காலத்தில் வந்து குங்குமம் பசை வைத்து குங்குமம் வைப்பாங்க. அந்த குங்குமம் வைக்கும் போது அந்த காலத்தில் பசை வைத்து வைப்பாங்க. அப்புறம் சிங்காரின்னு சொல்லிட்டு இந்த சாந்து பொட்டு அப்படி அந்த குச்சி வச்சு அப்படி அழுத்தி வைப்பாங்க. இதெல்லாம் வைக்கும்போது பெண்ணுக்கு இங்கே தான் நம்மளுடைய கட்டுப்பாடு அறைகள் இதுதான். இதை வந்து ஒரு கல்யாணம் ஆனோன்னா ஒரு பெண் வந்து குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிருவாள். குங்குமம் வைக்கும் போது அவள் முதல்ல சாந்து வச்சு நல்லா அந்த கையை வந்து நல்லா இது பண்ணுவாள், அந்த இடத்த வந்து ப்ரெஷர் கொடுப்பாள். அடுத்தால் குங்குமம் எடுத்து அதை நல்லா ப்ரெஷர் போட்டு இதை நல்லா ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த குங்குமத்தில் தான் இருக்கும். கண்ணாடியை பார்த்து அந்த ஃபோக்கஸ் பண்ணுவாள். இது கண்ணும் அந்த நெற்றிக்கும் உள்ள பவர். இங்கே வந்து நம்ம நெற்றிக்கண் இருக்குது. இவள் வந்து இதுதான் வசியப்படுத்துகிற சக்தியே இதில் தான் இருக்குது. இதை வந்து அவள் கையை வச்சு இந்த மோதிர விரல் கையை வச்சு அவள் வந்து அழகாக அதை அழுத்தம் கொடுத்து அதை வந்து பக்குவப்படுத்தும் போது அந்த கண்ணு ஃபுல்லாக அந்த நெற்றிக்கண்ணை கூர்ந்து பார்க்குற அந்த ஒரு செகண்டே அவளுக்கு வந்து அவ்வளோ மாற்றங்கள் கொடுக்கும். அவள் சுய கட்டுப்பாடுடன் வாழ்வதற்கான விஷயங்கள் அந்த வைக்கும்போது அந்த பெண் சுய கட்டுப்பாட்டுடன் இருந்தாள். அதே சமயம் அந்த காலத்தில் வைக்கிற பொட்டுகள் 2 ஐப்ரோவுக்கு இடையில வைக்க மாட்டாங்க, இங்கே வைப்பாங்க. அந்த நடு நெற்றி, இந்த நெற்றிக்கண் அப்படிங்க வரும்போது இந்த இடத்துல வைப்பாங்க. அந்த இடத்துல வைக்கும்போது அவளுக்கு வந்து அந்த இடத்துல தான் நெற்றிக்கண்ணுடைய தன்மையே இருக்கும். அந்த கண்ணுடைய நடு சென்டர் அந்த இடத்துல தான் வைப்பாங்க. அதுதான் அவளுடைய ரொம்ப சக்தியாக இருந்தது. அது வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இங்கே குங்குமம் வைப்பாங்க. இந்த குங்குமம் வந்து மீனாட்சி அம்சத்துக்குரியது. ஒரு குங்குமம் வச்சுட்டு இங்கே ஒரு குங்குமம் வைப்பாங்க. இந்த குங்குமம் மீனாட்சி அம்சத்துக்குரியது. நெற்றியில் உள்ள பொட்டு அந்த குங்குமம் வந்து நம்ம கையால் வைத்து அதை ப்ரெஷர் கொடுத்து நம்மளுடைய சுய கட்டுப்பாட்டையும் நம்ம கண் வந்து ஃபுல்லாக இந்த நெற்றி 3 கண்ணும் கூடுற இடம், முக்கோணம் மாதிரி அந்த கூடுற மாதிரி அந்த பொட்டு வைக்கிற இடம் அது ஆக்டிவேட் ஆகிருக்கு. அவளுடைய கற்பு நெறியை காப்பாடு. அப்போ வந்து கற்புன்னு ஒன்று வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கற்பு போச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இப்போ அந்த வார்த்தைக்கெல்லாம் வார்த்தையே கிடையாது. அப்போது அந்த முக்கோணம்ங்கிறது சுய கட்டுப்பாட்டுக்குரியதாக சிம்பிளாகவே மாறிச்சு. 2 கண்களும் இதை நோக்கி பார்ப்பது அவ்வளோ பொட்டு வைக்கும் போது அவ்வளோ வலிமையாக இருந்தது. இப்போ அந்த தன்மை கிடையாது. அதனால் பெண் தன்னுடைய அந்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆணுக்கு நிகரான எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த பொட்டுத்தன்மை மாறும், அது மாறும் குணமாக ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த குங்குமம் வந்து இந்த இதுக்கு கீழே வைக்கிற குங்குமம் வந்து ஒரு பெண் தன்னை வந்து ஒரு ஆணுக்கு இதாக இருக்கிறாள், குடும்பத்துக்கு எல்லாம் செய்யக்கூடிய பணிவிடை செய்யக்கூடிய ஒரு திறம்படைத்த பெண்ணாக இருக்கிறாள் அப்படிங்கிறத அவள் வைக்கும் அந்த குங்குமத்தை வைத்து நம்ம சொல்லலாம். இங்கே வைக்கிற குங்குமம் வந்து அவள் தன்னை வந்து இந்த குடும்பத்துக்காக அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறாள்ங்கிறத சொல்லலாம். சில பெண்கள் வந்து குங்குமத்தை இங்கே மேலே வைப்பாங்க. அவள் மீனாட்சி ஆட்சியாகவும் அவள் தான் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய தன்மை உடையவர்களாகவும் மாறுவாள். குங்குமத்தை அப்படி நெத்தியில் திருநெல் மாதிரி பூசுகிறவங்க அவள் கண்ட்ரோலில் தான் அந்த குடும்பமே நடக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். அதே சமயம் விபூதியை சில பெண் நெற்றியில் அப்படி பூசுவாள்.
அவள் வந்து ஆணையும் மதிக்கக்கூடியவள், ஆணை மதிக்கக்கூடியவள், அந்த குடும்பத்துடைய ஆண்களுக்காக அவள் எல்லா அர்ப்பணிப்பும் பண்ணுவாள் அப்படிங்கிறதுக்கு ஆணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதே சில திருநீரை வந்து இங்கே பூசுவாங்க, அங்கே பூசுறவங்க ஆணை வந்து ரொம்ப வட்டமாக நினைக்கிறா, காளி அம்சத்துக்குரியவள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதனால் இந்த பொட்டுக்கு வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து என்னென்னா அந்த காலத்தில் ஸ்டிக்கர் வச்சா நம்மளுக்கு மறுநாள் இல்லை எத்தனை மூஞ்ச கல்வன கூட சில ஸ்டிக்கர் எடுக்கவே மாட்டாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து இங்கே நோக்கும் விஷயம் குறைஞ்சிருச்சு, நம்மளுடைய நோக்கு கண் பார்க்குறது குறைஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம வந்து ஸ்டிக்கர் இல்லாமல் வெறும் பசை வச்சு குங்குமம் வைக்கும் போது முகத்தை அலம்பிக் கொண்டே இருப்போம், சீக்கிரம் கலைஞ்சிரும். அதனால் அடிக்கடி போய் குங்குமத்தை போய் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, கண்ணை நோக்குவாங்க, முகத்தை பார்ப்பாங்க, கண்ணாடியை பார்ப்பாங்க. எந்த பெண் அதிகமாக தன்னை முகத்தை பார்த்து தன்னை நல்லா இருக்கா அவளுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா இருக்கும், தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், போல்டாக இருக்கேன் அப்படிங்கிற திறன் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த காலத்தில் வந்து ஒய்யாமல் போய் மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தால் திட்டுவாங்க. ஆனால் பொட்டை சரி செய்வதற்காக தன் முகத்தை பார்ப்பா அவள் வந்து. அதேமாதிரி ஈவினிங் ஆனால் முகம் கழுவி அவள் பொட்டு வைப்பா. அப்போ 2 நேரம் அந்த கண்ணும் உற்று நோக்கிற தன்மை அடிக்கடி அந்த மெடிடேட் குண பவர் வந்து அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு. அந்த குறைஞ்சதுனால் பெண் தன்னுடைய அந்த கற்பு மண் அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. அது ஓகே, நான் அதை பற்றி எதுவும் பேச வரல, அது வந்துருச்சு. அடுத்தால பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த கொலுசு போடுதல் வந்து 2 வகையாக அந்த காலத்தில் இருந்தது. நோம்பு கொலுசு, அதாவது நோம்பு கொலுசு, நோம்பு சலங்கைன்னு போடுவாங்க, அது தண்டம் மாதிரி போடுவாங்க. நோம்பு சலங்கை கலெக்டர் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் அந்த தண்டம் போடுவாங்க. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி நம்ம போடுற பட்டை கொலுசு அது போட்டு விடுவாங்க, அது ஏஜ் அட்டன் பண்ணோன்னா போடுவாங்க. ஒரு பெண் வந்து அந்த பட்டை கொலுசு சலங்கை கொலுசு போடும்போது ஒரு தாயின் கண்காணிப்பில் ஒரு பெண் இருக்கிறாளா, அவள் எவ்வளோ தூரம் அவள் கொலுசை வச்சு எங்கே போகிறேன் இங்கே வா அப்படி சொல்லிட்டு ஒரு பொட்டப்பிள்ளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவள் கொலுசினுடைய இங்கே வரா, இந்த இடத்துல வரா, அந்த சத்தத்தை வைத்து அந்த தாய் வந்து அந்த குழந்தை போகிற போக்கை கண்காணிக்கிறாள். அங்கே சுற்றி இருக்கிறவங்க அவள் கொலுசை வச்சு கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த கொலுசு வந்து அவளுக்கு அடையாளப்படுத்தி கொண்டே இருந்தது. அதனால் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவள் வந்து அந்த சலங்கை கொலுசுகளை போட்டுக்கிட்டே இருந்தால் அது அவளுடைய போகிற போக்கின் அளவை கண்டுபிடிப்பதற்காகவும் இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்று வந்து அந்த கொலுசுகள் போடும்போது அவளுக்கு அந்த கொலுசு எப்போ போடுவாங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணோன்னா அந்த சலங்கை கொலுசு போட்டு விடுவாங்க. அதை போட்ட உடனே அது வந்து கர்ப்பப்பை வளர்ச்சிக்கான உள்ள விஷயங்கள், அந்த இதெல்லாமே அவளுடைய பொறுமைத்தன்மை எல்லாத்தையுமே கூல் பண்ணுறது, வெள்ளியினுடைய அளவு அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அது முடிஞ்ச பிறகு கல்யாணம் ஆன பிறகு அந்த கொலுசு வந்து அவளுக்கு இருக்கக்கூடாது, அந்த கொலுசை மாற்றணும். ஏன்னா அவள் கணவன் மனைவி உறவில் இருக்கும்போது அந்த கொலுசு வந்து அவளுக்கு ஒரு தடையாக இருக்கும். அதனால அதுக்கப்புறம் தண்டம்னு ஒன்று போட ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த நோம்பு சலங்கை திருவிழான்னு ஒன்று வச்சு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி அந்த கொலுசை வந்து அம்மாவுக்கு கலத்தி கொடுத்துட்டு அப்புறம் தண்டம் போடுற பழக்கம் வந்து அந்த குழந்தை இதில் வந்துச்சு. அப்போ இது வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய பாரம்பரியத்தை கரெக்டாக அந்த பழக்க வழக்கங்களுக்கு தக்கன அது வந்து சொல்லாமல் செயல்களை நம்மளோட சடங்குகள் மூலம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். நாகரிகங்களாக நடந்து கொள்ளும் முறையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் தாலி. இந்த தாலி வந்து என்னென்னா பண ஓலையில் செய்த தாலியை தான் அந்த காலத்தில் போட்டிருந்துருக்காங்க. பண ஓலையில் செய்யும் தாலியை வைத்து நம்மளுக்கு வந்து தாலி கட்டுதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் போக 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 அது வந்து அருந்து போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கவும் கயிறு அப்புறம் தங்கத்தில் அப்படியே வரிசையாக போட்டிருக்காங்க. இந்த தாலி போடுவது கலத்துவது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கிறிஸ்டின்களுக்கு தாலி கிடையாது, முஸ்லீம்களுக்கு கிடையாது. இந்த கலாச்சாரங்கள் வருவதற்கு முன்னாடி கிறிஸ்டின் முஸ்லீம்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்துக்கள் வந்து பண ஓலையில் செய்யும் தாலியை போட்டு அது தன்னை சுய கட்டுப்பாட்டுக்குள் பெண்ணை கண்ட்ரோல் பண்ண விஷயம் இருந்தது. அதே போல் ஆணுக்கும் ஒரு அணிகலம் போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க, மெட்டி போட்டிருக்காங்க, அணிகலம் போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆண் வந்து அந்த அணிகலத்திலிருந்து வெளியே வரவும் தான் அவன் சுய கட்டுப்பாடை இழந்து நிறைய பெண்களுடன் கான்டாக்ட்ல வந்தான் அப்படிங்கிறது. ஒரு பெண் வந்து தன் தாலியை வந்து இது வந்து என்னன்னா தாலி இல்லாமல் காட்டுமிராண்டித்தனமாக வாழ்ந்த காலத்திலும் வாழ்ந்திருக்காங்க. அது அப்பவுமே நம்ம சொல்லிட்டோம், காட்டுமிராண்டித்தனம் அப்படிங்கிறத எடுத்துட்டோம். நம்ம மனிதர்களாக சுய உருவம் பெற்று நம்மளுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுக்குள் வரும்போது இன்னாருக்கு இவனுடைய மனைவி அப்படின்றத கயிறு வந்து ஒரு அடையாளப்படுத்தி அந்த பெண்ணை ஒரு பாதுகாப்பு கவசத்துக்குள் வச்சிருக்கிறதுனால அந்த பெண்ணுக்கு அது தாலி ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேட் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. அது வந்து என்னென்னா ஒரு விஷயம் நம்ம வந்து புதுசான ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா அந்த
விஷயம் வந்து நம்மளுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். அடிக்கடி பயன்படுத்தும் போது இது ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அந்த தாலி கட்டுறதை பார்க்குறோம், இது எல்லாமே நம்ம மனசில் இந்த தாலி பதிவுகள் வந்து பயங்கரமாக ஆழமாக பதிஞ்சு, இந்த தாலி புனிதமானது, இது நம்மளை பவித்திரமானது, கணவனை இழந்துட்டு அந்த தாலியை எடுத்துடணும் அப்படிங்கிறத நம்மளுக்குள்ளேயே ஒரு வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இந்த நம்மளுடைய மனசு என்ன சொல்லுகிறதோ அது நம்மளுடைய மனசு வந்து இப்போ ஒரு பொருள் அதிருன்னா பக்கத்தில் உள்ள இடம்லாம் அந்த அதிர்வுகளை உணரும். அதுபோல் நம்ம மனசு அதிர்வுகளை நம்ம ரத்தங்கள் எல்லாமே அந்த அதிர்வுகளை உணரதான் செய்யும். இது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒரு அதிர்வில் வராது. ஒவ்வொரு கல்யாணம், அப்பா கல்யாணம், அதாவது ஒவ்வொரு கல்யாணத்தை பற்றி பேசுவோம், அந்த தாலியை பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் சித்தப்பா, பெரியப்பா, அக்கா, தங்கச்சி எல்லா கல்யாணத்தை பற்றி பேசி இப்போ புருஷனோட போனால் இப்படி தாலியை கலத்திட்டா அந்த விஷயங்கள் நம்ம மனசில் அதிர்வுகளாக வந்து நம்ம ரத்தத்தில் ஊறுறதுனால இந்த தாலி வந்து ரொம்ப பவித்திரமான ஒரு விஷயமாக இருக்குது. அதை நம்ம சென்டிமெண்ட்டாக கலத்தி வைக்கும்போது கண்டிப்பாக அது ஆயுள் குறைவுகள் உருவாகும். ஏன்னா நம்ம மனசுக்குள்ளும் நம்ம ரத்தத்துலையும் அது ஊறி 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 இது வந்து ஒரு டிஎன்ஏ பாஸ் பண்ணுற மாதிரி தான். நம்ம முன்னோர்கள்கிட்ட இருந்து நம்ம உருவாகிற டிஎன்ஏகள், கலாச்சார அவங்களுடைய எண்ண அதிர்வுகள் எல்லாமே நம்மளுக்கு பாஸ் ஆகி வர்றது. நம்மளுடைய கேரக்டர், உங்கள் தாத்தாவுடைய கேரக்டர் அப்படியே வருதுடா அப்படின்னு சொல்லுவோம். அப்பங்கும் போது இந்த அதிர்வுகளும் நம்மளுக்குள்ள தொடர்ந்து வரக்கூடிய அதிர்வுகள் தான். இந்த அதிர்வுகளுக்கு தான் நம்ம தாலிகளுடைய சென்டிமெண்ட்டும் அதிர்வுகளாக மாறுது வளைஞ்சு. இது தாலி வந்து கண்டிப்பாக கலத்தி வைத்து விளையாடுற பொருட்கள் கிடையாது. இது அத்தனை பேர், பல கோடி பேர் முன்னால் வச்சு கட்டுற மாதிரி அர்த்தம். ஏன்னா தேவாதி தேவர்கள் எல்லாருமே பார்க்குறது நெருப்பின் முன்னால் வைத்து நெருப்பு தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணி, நெருப்புங்கிறது அவ்வளோ வலிமையானது. முதல் துவக்கமே நெருப்பு. அதன் முன்னால் நம்ம வந்து சத்தியம் பண்ணி ஒரு தாலி கட்டுற விஷயம் வந்து இந்துக்களுக்கு அது முக்கியத்துவம். சாதாரணமாக கிறிஸ்டின்களாம் நெருப்பு முன்னாலெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. நம்ம இந்துக்கள் நெருப்பு தான் சாட்சி. முதல் துவக்கம் நெருப்பை சாட்சியாக வைத்து நம்ம கொடுக்குற ஒவ்வொரு நெருப்பு தான் உயிரை காமிக்கிறது. நம்ம உயிர் தன்மை இருக்குதாங்கிற கொடுக்கறதே நெருப்பு தான். அதே சாட்சியாக வச்சு நம்ம கொடுக்குற அந்த தாலிக்கு முக்கியத்துவம் உண்டு. அந்த தாலியை கலத்தவே கூடாது. கலத்தி ஒரு சண்டை வந்து உடனே கலத்தி தூர போட்டுறாங்க. சண்டை அப்புறம் ஒரு பரிகாரம் ஜோதியக்காரங்க சொல்லுவாங்க, பரிகாரம்னா தாலியை கலத்தி குண்டியில் போட்டு வேற தாலி கட்டுப்பா அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே ரொம்ப இப்படிலாம் பரிகாரம் பண்ணணும்னா அவசியமும் இல்லை. பரிகாரம்ங்கிறது நிறைய பேர் உண்டு. என் கணவர் இறக்கும் போது சொல்லியிருக்காங்க, ஒரு ஜோதிடர், மிக பிரபலமான ஜோதிடர், என் கணவர் இறக்குற அந்த சமயத்தில், நீங்கள் இன்னொரு கல்யாணம் கட்டியிருந்தால் உங்கள் உயிர் பிழைச்சிருக்கும், நீங்கள் இன்னொரு தாலி வேற ஒரு பெண்ணுக்கு கட்டியிருந்தால் உங்களுக்கு உங்கள் உயிர் பிழைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர் வந்து என் கணவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போங்கும் போது என் கணவர் சொன்னார், என் மனைவிக்கு துரோகம் பண்ணி நான் இன்னொரு கல்யாணம் கட்டி அந்த உயிர் பிச்சை எனக்கு வேண்டாம், என் மனைவி என்னை முழுசாக நம்பி என் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் எண்டில் கூட அவர் அந்த தாலிக்குள்ள முக்கியத்துவம், அந்த பெண்மைக்குள்ள முக்கியத்துவம் உணர்ந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த முரட்டு பரிகாரங்கள், ஒரு பெண்ணின் வழியில் இன்னொரு பெண்ணின் அதெல்லாம் பண்ணுவது தவறான ஒரு விஷயமானது. அது உறவுகளுக்கு சில பேர் அந்த உயிர் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த அந்த தாலிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுக்காங்க. ஆனால் தாலி வந்து ரொம்ப பவித்திரமானது, ரொம்ப ரொம்ப நம்ம செய்கிற சில பரிகாரங்கள், தாலிக்காக மஞ்சள் அரைத்து சாமிக்கு பொங்க வைங்க அப்படிம்பாங்க. அந்த மஞ்சள் அரைத்து பொங்கல் வைக்கும்போது என் தாலி நிலைக்கணும்னு சொல்லிட்டு பொங்க வைக்கும்போது அந்த பொங்காமல் தெரிஞ்சு போயிற கால் இருந்தது. அப்ப தெரிஞ்சு போனோடனே அங்க தாலி நிக்கல. அப்ப அந்த தாலிக்கும் கடவுளுக்கும் சென்டிமெண்ட் இருக்கதானே இது. இதே இது இன்னொருத்தவங்க வந்து மஞ்சள் வச்சு பொங்கல் வைக்காங்க, தன் கணவன் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு பொங்கிருது. அந்த கணவன் வந்து கைகால் ஃபிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி இதாயிட்டாரு, அவர் உயிரோட பிழைச்சு வர்றாரு. அப்போ அந்த சென்டிமெண்ட் வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகுது தானே, அந்த தாலிக்கும் மஞ்சளுக்கும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அப்போ அங்கே சக்தி மயம் இருக்க தானே செய்யுது. ஆனால் தாலிங்கிறது மிக சாதாரண விஷயம் கிடையாது. நிச்சயமா ஒரு பெண்ணுக்கு தாலி எந்த அளவுக்கு முக்கியம், குங்குமம் போட்டு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.